அழுது கொண்டே இருப்பார். வெளிப்பிரகாரமான ஊற்றுதல் ஒன்று இருக்கிறது. ஆனா அதை விட ஆண்டவர் எதை பார்க்குறன்னா உள்பிரகாரமான ஊற்றுதல், தன் இருதயத்தை கரைத்து கண்ணீரால் ஊற்றுதல். யாருக்கு பரணியை உடைக்க முடியும், யாருக்கு சகலத்தையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்னு சொன்னா, இருதயத்தில் அவர் அதிகமாக யாரு நேசிக்கிறாங்களோங்க, அதிகமாக அவர் தான் எனக்கு முதன்மன், யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெளிப்பிரகாரமான ஊற்றுதலை செய்ய முடியலன்னா செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் உதட்டிலிருந்து ஆராதிக்கலாம், உதட்டிலிருந்து நம்ம பாடலாம். ஆனால் நீங்கள் யாராவது ஆராதிச்சுட்டு இருக்கோம், சும்மா உண்மையா இயேசு இங்கே நிற்கிறாருன்னு நினச்சி ஒரு சொட்டு நீங்கள் கண்ணீர் விட்டுருங்களேன், அதுதான் ஆவியும் உண்மையுமான ஒரு ஆராதனை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வராமல் எழுந்திருப்பது சரியான ஜெபம் இல்லை. அவருடைய அன்பை உணராமல் எழுந்திருப்பது சரியான ஜெபம் அல்ல. அவருடைய நிலையங்கி தரித்தவராக என் பக்கத்தில் அவர் நிற்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை பேசி கொண்டு இருக்கும் போதே ஏசப்பா இங்கே உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன கேட்குறான்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு உள்பிரகாரமான ஒரு ஊற்றுதலை எதிர்பார்க்கிறேன். என்ன உள்பிரகாரமான ஊற்றுதல்? அண்ணால் எனக்கு ஒரு மகனை தந்தா கர்த்தருக்கென்று அவனை கொடுத்து விடுகிறேன்னு தன் இருதயத்தை ஊற்றினால் இருக்கு. ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை. இந்த அம்மாக்கு என்ன தேவை தெரியுங்களா? என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட வந்தது அவர் பாதத்துக்காக மட்டும்தான் வந்தா. அல்லேலூயா. மகதலேனா அவரிடத்துல வந்தது அவருடைய பாதத்துக்கு மட்டும்தான் வந்தா. பாதத்து அருகே உட்கார்ந்து வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதத்தில் அன்பின் கண்ணீர் துளிகளை அவள் சிந்த விடுகிறாள். பயங்கரமா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுகிற ஜெபம் ஒன்று உண்டு. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். உங்க கண்ணீர்களால் ஆண்டவரிடத்தில் பேசுகிற மௌனமான ஒரு ஜெபம் உண்டு. எது ரெண்டு விலையேறப்பட்டதுன்னா அந்த கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதனால ஜெப அறைக்குள்ள போன அமைதியா இருக்கணும். நம்ம அமைதியா ஒரு ஹம்மிங் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அமைதியா இருக்கு. அவரை உணர்கிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. அவர் வந்துட்டார் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? அப்ப சொல்லுங்க, அப்பா உண்மை அல்லாமல் எனக்கு